ஜீசஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மெட்டீரியல் திங்ஸ். தேவையானது கொள்ளுவேன், தரித்திற்கு கொடுப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் 6:12 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படி அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினால் 12 கூடைகளை நிரப்பினார்கள். எத்தனை கூடை அப்படின்னா, அந்த பிரெட் கிரம்ஸ் அது எவ்வளவு அப்படின்னா 12 கூடை. 12 கூடை. நான் நினைக்கிறேன் அந்த 12 கூடைய எத்தனை நாள் ஜீசஸ் வச்சு ஓட்டினாருன்னு தெரியல. எத்தனை நாள் வச்சு சமாளிச்சாருன்னு தெரியல. எதை? அந்த துணிக்கையில வச்சுக்கிட்டு. ஜீசஸ் கேட்டு இருந்திருப்பார் கையில். ஆனா பணம் இருக்கான்னு கேட்டா பணம் இருக்கு. சீஷர்களுக்குள்ள எவ்வளவு தாட்டு இருந்திருக்கலாம். யோவானால் இவர்கள் எல்லாம் யாரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னா, யோவானாலையும் சூசனாலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சீஷர் எல்லாம். ஓ, இன்னைக்கு யோவானால் வந்துட்டு போனாங்க, இன்னைக்கு சூசனால் வந்துட்டு போயிருப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்துருந்துருப்பாங்க, ஏதோ கையில பணம் போக்குவரத்து இருக்கும் அப்படின்னு ஜீசஸ். அவர் யோவானால் சூசனால் எல்லாம் பார்க்கல, கூசாவனுடைய மனைவி எல்லாம் பார்க்கல, அவர் பிதாவாகிய தேவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். See the faithfulness. ஆண்டவரே, எனக்கு என் பாக்கெட்ல இப்ப என் பேக்ல ஜூடாஸ்ட பணம் இருக்குங்கிறதுனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், அப்ப நாங்க சாப்பிட போறது கிடையாது. ஏற்கனவே எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 12 கூடையில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரொட்டி துண்டெல்லாம் இருக்கு. பரவாயில்ல, ஏற்கனவே ஜீசஸ் அதுக்காக தானே 12 பேரை செலக்ட் பண்ணார். பசி தாங்குறவர்களையும் எல்லாவற்றுக்கும் ரெடியான 12 பேர் தானே அவர் செலக்ட் பண்ணார். இப்ப அவர்களை பார்த்துட்டு, ஓகே, அந்த துணிக்கைகளினால் எத்தனை நாள் வண்டி ஓட்டினாங்கன்னு தெரியல, எத்தனை நாள் அவங்க ஓட்டினாங்கன்னு தெரியல. Praise Lord. There is faithfulness. No wastage. No wastage. வேஸ்ட் பண்ணுகிறவர்களுக்கு, திரவியத்தை அநீதமானது உலக பொருளை வேஸ்ட் பண்ணுகிறவர்களுக்கு எல்லாம் பரிசுத்தாவியன்னு நினைச்சு பார்க்க கூடாது. நினைச்சு பார்க்கவே கூடாது. யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா வேகண்டா செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு எல்லாம் பரிசுத்தாவியானவர் மெய்ப்பொருளா தேவன் கொடுக்க முடியாது. ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் தன்னுடைய சில பேருடைய ஸ்டைல்ஸ்ல ரெஸ்டாரண்ட்ஸ் லைஃப் ஸ்டைலாவே இருக்கு. ரெஸ்டாரண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். சோம்பலி நப்பம். ஓகே, சோ இன்னைக்கு ஒரு ஃபெலோஷிப் ஸ்டேக்காக போறோம், ஒரு பிள்ளைகளுடைய ஒரு ஃபெலோஷிப்புக்காக போறோம், ஒய்ஃப் இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போறோம். தட்ஸ் குட். அது லைஃப் அது கட்டும். அது ஆனால் சிலருடைய லைஃப் ஸ்டைல் ரெகுலர்லி ரெஸ்டாரண்ட்ஸ். தேவன் அவர்களெல்லாம் பார்க்கிறாரு. மீதியானதை சேர்த்து வச்சாரு பாருங்க. 12 கூட சேர்த்து வச்சு சீஷர்கள் கத்துக்கிட்டாங்க பாருங்க. அதனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். சோ இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு சிஸ்டர், இதெல்லாம் அப்படி போகணும். சேமிக்க வைக்கிறவர்கள் பிரியமானவர்களே, தட் இஸ் ஃபைனான்சியல் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் சொன்னார், எறும்பு இடத்துல போய் கத்துக்கன்னு சொன்னார். சோ பின்னாட்கள் நாம் கடன்படாதபடிக்கு நாம் இப்பொழுதே நாம் என்ன செய்கிறவர்கள் அப்படின்னா சேமித்து வைக்கிறவர்கள். நான் வெளியில ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவருடைய டெஸ்டிமனி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் உடைந்து நொறுங்கின உள்ளத்தோடு என்கிட்ட ஒரு டெஸ்டிமனி சொன்னாங்க. இட்ஸ் a குட் கப்பிள், நல்ல ஃபேமிலி. வேலை இழந்து எல்லாருக்குமே வேலை இழந்து கம்பெனில நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க. ஆனால் அந்த சகோதரனுக்கு வேலை இழக்கிறதுக்கு முன்னதாக அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேலரி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. தான் வாங்கின சேலரியில ஒரு 40% தான் சேலரி வாங்கினார். இப்ப இருக்கிற சூழல்ல அவர் என்ன செய்ய முடியல அப்படின்னா தன்னுடைய அந்த அப்ராட் அந்த கண்ட்ரில இருந்து வெளியில போகக்கூடாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கை ஸ்டைல் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டார். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அந்த நாட்டினுடைய நல்ல ஒரு பெரிய
ஒரு எஜுகேஷன்ல கொடுத்திருந்தவர் உடனே பிள்ளைகளுடைய படிப்பை வாபஸ் வாங்கி சாதாரண லெவலுக்கு கொண்டு வந்துட்டார், இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டார். இந்த கண்ட்ரில இருந்து பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியாது, அதனால இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஸ்டைல கொஞ்சம் மாத்தி விட்டு ஒரு குடியிருக்கிறதுக்காக வந்தார். இதுதான் நான் இப்ப இருக்கிற வீடுனாரு. இது எனக்கு நான் ஒரு பாடத்தை இப்ப கத்துக்கிட்டேன். இந்த 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 பவர்ட்டி, இந்த வேலையினுடைய இழப்பு எனக்கு ஒரு பெரிய பாடத்தை எனக்கு கத்துக் கொடுத்துச்சு. இப்ப இந்த வீட்டுல நான் இருக்கிறத நான் முன்னாலே இருந்திருந்தா எவ்வளவு பணத்தை நான் சேவ் பண்ணியிருப்பேன். அப்ப இந்த வீடு அப்படின்னு இப்ப இந்த வீடு இப்ப நான் ரீசெண்டா நான் வந்த வீடு, இதுக்கு முன்னால இருந்த வீடு அது பெரிய வில்லா ஹவுஸ், எனக்கு தேவையில்லை. நான் எவ்வளவு சேவ் பண்ணி இருந்திருக்கலாம். அவ்வளவு பெரியதான தேவையில்லை. கணவன் மனைவி 2 பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரியதான வீடு தேவையில்லை. நான் அப்படி வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு வெளிச்சம் எனக்கு கிடைக்கல. இந்த மகிமையான இந்த சிஎஃப்சியோட ட்ரூத்ஸ் எனக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த நாட்களில் வேற ஒரு ஸ்தாபன சபையில இருந்தேன். பினான்சியல் ஃபெய்த்ஃபுல்னஸ் எனக்கு அந்த சபையில கத்துக் கொடுக்கல. பீயிங் ஃபெய்த்ஃபுல் இன் மெட்டீரியல் திங்ஸ்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கல. பிளெஸிங், ப்ராஸ்பரிட்டி, பிளெஸிங், ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பரிட்டி. நீ இப்படி இருக்க கூடாது, நீ இப்படி இருக்கணும், நீ ராஜா விட்டு பையன், நீ தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரன், உன்னை தேவன் ஐஸ்வர்யமும் வச்சிருக்கிறாரு. நீ இந்த கார்ல போக கூடாதுடா, நீ இந்த கார்ல போகணும்டா, நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா, நீ இந்த வீட்டுல இருக்கணும்டானே சொல்லியே எனக்கு இந்த அளவுக்கு ஆக்கி இன்னைக்கு இவ்வளவு பெரியதான ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்னை கேட்க வச்சு இன்னைக்கு வேலை எழுந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியல, நான் எப்படி இறங்கி வரணும்னு தெரியல. நான் சேமிச்சிருந்தேன்னா எவ்வளவு சேமிச்சு வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அழுதார் பாருங்க. Beware of such prosperity gospels. Lavish செலவு. We have to give an account for each paisa. We are not owners. We are stewards. விழுந்து போன துணிக்கை எவ்வளவு கவனமா சீஷர்களுக்கு சொல்லி, அதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இவ்வளவு சேர்த்தா 12 கூட வந்திருக்கணும். அப்பதான் கூட்டிட்டு ஆண்டவரே 12 கூட எடுத்துரு, ரைட்டா 12 கூட இருக்கா, ரைட் ஃபுல்லா ஓட்டும், இவ்வளவு நாட்கள் வச்சு இதை செலவு பண்ணும் அப்படின்னா என்ன ஃபெய்த்ஃபுல்னஸ். இப்படிப்பட்டவர்கள் எப்படி கடன்பட முடியும்? இப்படிப்பட்டவர்கள் எப்படி கடன்பட முடியும்? ஒரு கால் கடன்பட முடியாது. உண்மையா இருக்கிறது. சோ ஜீசஸ் அப்படி ஒரு வாழ்க்கை வாழல. இன்னொரு இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜீசஸ்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் இந்த இடத்துல ஒண்ணு வாசிக்கிறோம் பாருங்க. 53ஆம் வசனம். நம்மளுடைய பிரதர் ஜாக் தான் அதிகமா சொல்லுவாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 53. அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். ஜீசஸ் எங்க இருந்தார்? ஜெருசலேம்ல இருந்தார். ஏன்னா யோவான் 7ஆம் அதிகாரம் ஜெருசலேம் பண்டிகைக்கு பாதி பண்டிகைக்கு வந்தார். யோவான் 7ஆம் அதிகாரம் இயேசு ஜெருசலேம் பாதி பண்டிகைக்கு வந்த நாட்கள். அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ராத்திரில அவர் யாரும் என்ன செய்யலாம் அப்படின்னு ஊர் கட்டுப்பாடு பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு யாரும் சேர்த்திருக்க கூடாதுன்னு. ஓகே, யாரும் ஒரு ஏற்றுக்கொள்ளல. ஜீசஸ் என்ன செஞ்சிருந்துக்கலாம்? அவரும் அவருடைய சீஷர்களும் எருசலேமில் உள்ளதான லாட்ஜ்ல, சத்திரத்தில், எவ்வளவு விடுதிகளில் லாட்ஜஸ்ல எடுத்து என்ன செஞ்சிருக்கலாம்? அவன் தங்கி இருந்திருக்கலாம். கையில பணம் இருக்கான்னு கேட்டா எஸ், மினிஸ்ட்ரிக்கு கையில பணம் இருக்கு. ஜூடாஸ் ட்ரெஷரர் கையில பணம் இருக்கு, தங்கலாம். பண்டிகைக்காக வந்திருக்காங்க, பண்டிகைக்கு வந்திருக்காங்க, கையில பணம் இருக்கு. பண்டிகைக்கு பண்டிகை தேவையானவைகளை கொள்ளுகிறதுக்கு கையில பணம் இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? இப்ப தங்கி இருந்திருக்கலாமே. See the word. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். என்னப்பா ஒரு ராத்திரில போய் உட்காந்துக்கிட்டு போய் ஒரு ராத்திரி நான் படுக்கிறதுக்கு 12-1 மணி ஆகும். பொழுது விடிச்சு எழுந்திச்சிட போறேன். 3 hours தான் போயிட்டு நான் அப்படியே இருந்துட்டு, மனுமகனுக்கு தலை சாய்க்க இடம் இல்ல, மனுஷகுமாரனுக்கு
ஏதோ வச்சு முடிச்சுட்டு காலையில பொழுது விடிஞ்சிட்டு அப்படியே அங்க போயிட்டு தன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு காலையில எங்க வந்துட்டார்? மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்துட்டார். Praise the Lord. He spent that night ஒளிவுமலையில. கையில பணம் இல்ல, இருந்துச்சே, செலவு பண்ண வேண்டியதானே. ஃபெய்த்ஃபுல்னஸ். ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்ட பணம், மினிஸ்ட்ரிக்காக கொடுக்கப்பட்ட பணம். அது எப்படி என்னுடைய செலவு செய்யறதுக்கு ரைட் இருந்தும், தான் எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு ரைட் இருந்தும் அதை பயன்படுத்தல. இவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். இந்த சீஷர்களுக்காக, இவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி இவர்களுக்காக என்னை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். ஓகே, ராத்திரில என்ன செஞ்சார் அப்படின்னா சும்மா படுத்து எழுச்சிட்டு வந்துட்டார். ஃபெய்த்ஃபுல்னஸ். அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிற பாருங்க. செலவு பண்ற செலவு ஞானமா செலவு பண்ணணும், தேவனுக்கு மகிமையா செலவு பண்ணணும். இது ஊழியத்துக்கு அவங்க காணிக்க பணம், எனக்கு காணிக்க உதவி கொடுத்திருக்காங்க. ஓ காட், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருப்பார்கள். இன்னைக்கு இருக்கிறதான ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆண்டவர் சொன்னார், அநியாய அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னா ஆச்சரியமே கிடையாது. அக்கிரம செய்யக்காரர் அகன்று போங்கன்னா ஆச்சரியமே கிடையாது. பசியில இருந்தார், அநேக நாட்கள் பசி, பயிரை கொய்து தின்னார்கள். ஒரு மரத்துல ஒரு கனி இருக்குன்னு பார்த்து ஏமாந்துட்டார். பசி, நடைப்பயணம், எல்லாமே நடைப்பயணம், எங்கேயாவது படுத்து எழுதிச்சு போறது. What a man of God. What Jesus, son of God. இப்ப என்னன்னா ஆச்சரியமே கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு மீன் வாய் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இப்படிப்பட்டவர்களுக்கு தான் மீன் வாயில வெள்ளி காசு இருக்கும். அவர்கள் தான் அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். எப்ப தேவையானது கொண்டு தரித்திரருக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதபடிக்கு தேவனுடைய பணத்தை தேவனுடைய மகிமைக்காக செலவு பண்ணி இப்படிலாம் காரியங்களை செய்து நேர்மையா உத்தமமா இருக்கிறவர்களுடைய வாயில ஒரு பினான்சியல் ஒரு நெருக்கடி வரும் பொழுது தேவன் நிச்சயமா என்ன செய்வார்? இயேசுவுக்கு செய்த கர்த்தர் நிச்சயமா நமக்கு செய்வார். ஆமென். ஐ சே ஆமென். மீன் வாயெல்லாம் வச்சிருப்பார். பொத்துக்கிட்டு உழுவுமான்னு கேட்டா பொத்துக்கிட்டு தான் உழுவும். வானத்தை பொத்துக்கிட்டு தான் உழுவும். தேவன் அற்புதம் செய்வாரா? நிச்சயம் அற்புதம் செய்வார். தாங்குவார். தப்பிப்பார். God can do. பிரியமானவர்களே, இப்படியாய் நாம் இயேசுனுடைய சிந்தையை தரித்தவர்களாய் பண விஷயத்துல இயேசு கையாண்டது போலவே நாம் கையாளுவோம். பண விஷயத்துல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். நம்மளுடைய ஏர்னிங் ரைச்சஸ் ஏர்னிங்கா இருக்கணும். நம்மளுடைய விற்கிறது, இன்னொரு வார்த்தை கூட சொல்ல, லெவிட்டிகஸ் சாப்டர் 25 verse 14. நம்மளுடைய பிசினஸ் ஏர்னிங்ல கூட ஒருவனுக்கு எதையாகிலும் விற்றாலும் அவனிடத்தில் எதையாகிலும் கொண்டாலும் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யக்கூடாது. 17 verse 17, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எதுல? இன் அவர் பையிங் அண்ட் செல்லிங். இன் அவர் பையிங் அண்ட் செல்லிங், நம்மளுடைய டீலிங்ஸ்ல, நம்மளுடைய பிசினஸ்ல, நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ்ல, நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல, நம்மளுடைய பையிங் செல்லிங், நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல், கிவிங் டேக்கிங், ஷேரிங், இது மாதிரி காரியங்களை அத்தனையும் அநியாயம் காணப்படக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நான் என்னுடைய சர்ச்சில் ஒரு சகோதரனை குறித்து நான் அறிவேன். அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார். எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸ்னுடைய பிசினஸ் பண்ணக்கூடிய சகோதரன். நல்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனம், ஒரு பெரிய கம்பெனியினுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து தன்னுடைய ஏரியாவில் அவர் ஃபுட் ஐட்டம்ஸ் செய்யக்கூடியவர். அவருடைய கம்பெனில இருந்து வர எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்காது. எக்ஸ்பைரி டேட் பொதுவாக பீப்புள், வில்லேஜ் பீப்புள், உள்ளதான தமிழ்நாட்டில் வில்லேஜ் பீப்புள் எல்லாம் இல்லிட்ரேட், படிக்காதவர்கள், எது எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எவ்வளவு டேஸ், அதை பெஸ்ட் பிஃபோர் எவ்வளவு மந்த்ஸ், அதெல்லாம் இங்கிலீஷ்ல போட்டு பிரிண்ட் அடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. வில்லேஜ் பீப்புள் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி உள்ளதான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள விட்டுருவாங்க. They will make money. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது வேஸ்ட்.
எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடலாம், கம்பெனி திரும்ப போட்டுடலாம், தூக்கி போட்டுடலாம், ஏதோ என்னன்னு செய்யலாம். ஆனால் பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கரெக்டா அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளார என்ன செஞ்சுட்டுருவாங்கன்னா காசு ஆக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் தேவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பாக்குறாரு. அந்த சௌரன் ஒரு முறை சர்ச்சில் ஒரு டெஸ்ட் பண்ணாரு. There are people doing, they are making money. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, ஆண்டவரே நான் ஃபெய்த்ஃபுல்லா இருப்பேன், என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய செல்லிங்ல, என்னுடைய பையிங்ல எதையும் நான் மறைச்சிடக்கூடாது, எதுவும் நான் கள்ளத்தனம் பண்ணிடக்கூடாது, கலப்படம் பண்ணிடக்கூடாது, டேட் எக்ஸ்பைரி ஆனது வித்துறக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய கவர்மெண்ட்டுக்கு நான் செலுத்தணும், வரி தீர்வுகளை நான் கரெக்டா செலுத்தணும். சோ இதெல்லாம் தேவன் நமக்கு சுகந்த வாசனையாய் தேவன் நமக்கு அதை முகர்னு பிரியமானவர்கள் இன் பையிங் அண்ட் செல்லிங். நாட் ஓன்லி தட், நாம் கடன் வாங்கியிருப்போமானால் பண விஷயத்துல, கடன் விஷயத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். துன்மார்க்கன் யார்? துன்மார்க்கன் என்றால் கடன் வாங்கி அது செலுத்தாமல் போகிறவன் தான் துன்மார்க்கன். வாங்கின கடனை திரும்ப அடைக்கணும்னு நான் பிரயாசப்படுவேன். எக்ஸோடஸ் சாப்டர் 22 ஒரு வார்த்தை காண்பிக்கிறேன். எக்ஸோடஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மோசஸ்க்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, மோசஸ் மூலமாய். எக்ஸோடஸ் சாப்டர் 22 verse 14. ஒருவன் பிறரிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினது உண்டானால், இரவல் பிறரிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினது உண்டானால், அது கூடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். அது கூடையவன் கூட இருந்தால் உத்தரவாதம் பண்ண வேண்டியதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது வாடகைக்கு வந்த சேதம். ஓகே, அப்ப 14ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதையாவது ஒரு பொருளை நீங்க யார்ட்டையாவது இரவலா வாங்கிட்டீங்க, அதுக்கு ஒரு சேதம் உண்டாயிடுச்சுன்னா அந்த சேதத்துக்கு நீங்க உத்தரவாதம் செய்யணும். ஒரு டூ வீலர் வாங்கினாலும் சரி, ஒரு 4 வீலர் வாங்கினாலும் சரி, ஒரு உடைமையை வாங்கினாலும் சரி, ஏதோ உனக்கு ஒரு காரியத்தை நீங்க வாங்கி அந்த பொருளுக்கு உடையவன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேதம் உண்டாயிடுச்சுன்னா அது நீதான் அதுக்கு உத்தரவாதி. ஓகே, செகண்ட் கிங்ஸ் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் இந்த வார்த்தைக்கு. 2 செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 6. செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 6 அருமையான ஒரு எலிசாவுடைய பிரிட்ல நடந்த ஒரு சம்பவம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், அதாவது அந்த நாட்களில் உள்ள செமினரி காலேஜ்ல, செமினரி பைபிள் செமினரியில, ப்ராஃபிட்ஸ்னுடைய செமினரியில் உள்ளதான புத்திரர்கள் எலிசாவோட கூட எங்க போவாங்க அப்படின்னா யோர்தான் நதிக்கு மரங்களை வெட்ட போவார்கள். 5ஆம் வசனம், ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீர் விழுந்தது. அந்த ஆக்ஸ், அந்த வெயிட் ஆனது கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஐ லைக் திஸ் வேர்ட், கூவினான். அவனுடைய மனசாட்சி எப்படிப்பட்ட மனசாட்சின்னா கூவுகிற மனசாட்சி. ஐயோ என் ஆண்டவனே, நான் இரவலா வாங்கினனே, கைமாத்தா வாங்கினனே, இரவலா வாங்கினனே, இன்னைக்கு இப்படி உள்ளார உளுந்துருச்சே, கையில கைப்பிடிதான் இருக்கு. அந்த ஆக்ஷனுடைய அந்த கோடரியானது இரும்பு எங்க போயிடுச்சு அப்படின்னா அடியில போயிடுச்சு. அது என்ன ஆறு அப்படின்னா யோர்தான் ஆறு. பிரவாகித்து வருகிறதான ஆறுல அவ்வளவு பெரிய வெயிட் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளார போயிடுச்சு. கூறாம் பாருங்க. உடனே 6ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இரும்பு மிதக்குமா? எங்கேயாவது இரும்பு மிதக்குமான்னு கேட்டா, பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே, இரும்பு மிதந்த காரியம் எங்க இருக்கு அப்படின்னா வேதத்தில் இருக்கு பாருங்க. இரும்பை மிதக்க பண்ணி, இரும்பு மிதந்தது எங்க? அதுவும் அடியில் எவ்வளவு ஆழமா இருந்தது பிரியமானவர்களே. எவ்வளவு ஆழத்துல, எவ்வளவு வெயிட்டான உங்களுடைய கடன் இருந்தாலும் சரி, in the name of Jesus Christ I say unto you, எவ்வளவு ஆழத்துக்கு,
எவ்வளவு பெரிய வெயிட்டான இரும்புங்கிறதான அந்த கடன் உங்களுக்கு, உங்களுடைய இரவல் நீங்க வாங்கினதான காரியம் அடியில இருந்தாலும் ஆண்டவர் விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் இரவலா வாங்கிட்டேன், வாங்கக்கூடாது, நான் கடன் வாங்கக்கூடாது, கடன் பட்டிருக்க கூடாது, நான் கடன் பட்டுட்டேன், நான் முதல்ல என்ன தப்பு ஞானம் இல்லாம நான் கடன் பட்டேன், அகலக்கால் வச்சுட்டேன், கை நீட்டு இருக்க கூடாது, தேவ சித்தம் இல்லாதபடிக்கு நான் செஞ்சுட்டேன், என்னுடைய மதியினத்தை, என்னுடைய அறியாமையின் காலத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே பாரம், ஆண்டவரே நான் கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும் ஒரு கூவுகிற மனசாட்சி உங்களுக்கு இருக்குமானால், உங்களோட மனசாட்சியில ஒரு கூவுதல், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும் கூவுகிற மனசாட்சி இருக்குமானால், பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில இரும்பு மிதக்கும். ஐ சே ஆமென். அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. உங்களுடைய கடனிலிருந்து முற்றிலும் எல்லாம் கடன்படாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிற புதிய உடன்படிக்கையின் ஒரு வாழ்க்கை. அது நீ வாழாகாதபடிக்கு நீ தலையாய் இருப்பாயின்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை. தட்ஸ் ஓவர் கமிங் லைஃப். அடிமை பெற்றாத ஒரு வாழ்க்கை, ஒருவருக்கும் எந்த விஷயத்திலும் அடிமை பெற்றாத ஒரு வாழ்க்கை. அந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். அது யாருக்கு வாய்க்கும்? யாருக்கு இந்த இரும்பு மிதக்கும்? மனசாட்சியில கூவணும், நான் பிரயாசம் பண்ணணும், அதுக்காக நான் எடுத்து தீவிரிக்கணும், நான் அது உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். சோ அதுக்கு பிறகு நான் கடன் அடைச்சிட்டேனா, கடன் அடைத்த பிறகு தேவன் பல இடங்கள்ல இந்த காரியத்தை என்ன செய்யறாரு? இன்னும் கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த விதவையின் இடத்தில் எலிசா சொன்ன வார்த்தை, நீ போய் அந்த எண்ணெயை விற்று, தேவனுடைய மனுஷன் அவளுக்கு அறிவித்தாங்க. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். கடன்பட வேண்டாம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பற்றிருந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையின் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர்தாமே இந்த ஜீவிதத்தில் பெரிய விரிவான ஒரு பகுதி. இந்த பகுதியில நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். நீதி உள்ளவர்களா இருக்க விரும்புகிறார். நம்முடைய செலவு பண்ற விதத்துல, நாம் பணத்தை சேமிச்சு வைக்கிற பழக்கத்துல நாம் சேமிக்க பழகுவோம். பிரியமானவர்களே, வரக்கூடிய நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிற அப்படின்னால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். we can save for the future, we can plan for the future. நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் சொன்னார். ஐயோ 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 என்ன ஆகுது என்ன ஆகுன்னு சொல்லிட்டு, no no no, we can plan, we can save for the future, we can plan. ஜோசப் 7 வருஷம் பின்னால ஒரு பெரிய பஞ்சம் வர்றதுக்கு முன்னதாகவே 7 ஆண்டுகள் திருப்தியா விளைஞ்சிருக்கிறப்ப சேமிச்சு வச்சான். புத்திசாலித்தனம். எறும்பு இடத்துல ஆண்டு கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். So we can plan, we can save. நாம் ஒருவருக்கும் கர்த்தர் கிருபை உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். எங்கள் பரமபிதாவே, இந்த வேளையிலே துதிக்கிறோம். ஆண்டவரே, பண விஷயத்திலே எங்களுடைய வருவாய், எங்களுடைய வருமானம் எல்லாம் நீதியா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் செலவு பண்ற விதத்தை நாங்கள் ஒரு ஓனரை போல இல்லாதபடிக்கு உக்ரானக்காரனா இருந்து உங்களுடைய சித்தத்தின்படி பணத்தை நாங்கள் செலவு செய்து நாமத்துக்கு மகிமை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.